இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணிக்கையானது தொடங்கியிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணப்பட்டு அதனுடைய முன்னிலை நிலவரங்கள் வெளியான பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. மொத்தமாக 20 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் 83 விழுக்காடு வாக்குகள் பதிவானது. இது அதிகபட்ச வாக்குப்பதிவாக பார்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக 83 விழுக்காடு வாக்களித்த மக்களுடைய என்ன ஓட்டம் என்ன, மக்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான தேர்தல் முடிவாகவே இந்த சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவு என்பது அமைய இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்பது மிகுந்த முக்கியத்துவம், அரசியல் கவனம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் இல்லை என்றாலும் கூட ஒருவித கூட்டணி கணக்குகள் வியூகங்கள் வகுப்பதற்கு ஏதுவாகவே இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலானது பார்க்கப்படுகிறது. அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மும்முனை போட்டியாகவே இந்த முறை களம் கண்டிருக்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதே போன்று பாமக மற்றும் நாம் தமிழர் என மும்முனை போட்டி காணப்படுகின்றது. மொத்தமாக 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏறக்குறை 2 லட்சம் வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. 20 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதில் 3 மும்முனை போட்டியாக தான் பிரதான வேட்பாளராக திமுகவை சேர்ந்த அண்டியூர் சிவா மற்றும் பாமக வேட்பாளர் அன்புமணி மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா என்ற மும்முனை போட்டியாகவே தற்போதைய இடைத்தேர்தல் களமானது அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக வெற்றி பெறப்போவது யார், 2ஆம் இடம் யாருக்கு, 3ஆம் இடம் பெறக்கூடிய கட்சி பெறக்கூடிய வாக்கு வங்கி என்ன, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு வங்கியை பெறப்போகிறார்கள், குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வெற்றி பெற்ற திமுக கைப்பற்றிய வாக்குகள் முழுமையாகவும் அதைவிட கூடுதலாகவும் கைப்பற்றுவார்களா, அல்லது 2021 சட்டமன்ற தேர்தல் பதிவான வாக்குகளை விட திமுகவுக்கு குறைந்த வாக்கு தான் கிடைக்குமா, நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி என்பது அதிகமாக இருக்குமா அல்லது குறையுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் வகையிலான இந்த தேர்தல் முடிவானது அமைந்திருக்கிறது. விக்கிரவாண்டி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அங்கும் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது.